அரசு தமிழ்நாட்டில் நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய மௌலானா மௌலவி அப்துல் ரஹீம் இந்தாதி ஹசரத் பாக்கவி ஹசரத் அவர்களை வரவேற்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி நமது மகல்லாவில் தெற்கு அதிக மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்குகிறார் என்ற நேரத்திற்கு நமது ஜமாத்துடைய தலைவர் மரியாதைக்குரிய ஹாஜி ஹாரூன் ரஷீத் அவர்களை தலைமையேற்று தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதை நான் வழிமொழிகிறேன். ஆரம்பமாக சிக்கோ அன்சாரியா பள்ளிவாசலுடைய தலைமை இமாம் மௌலானா மௌலவி சுல்தான் இம்தாதி ஹசரத் அவர்கள் கிராத் ஓதி السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. أفلا ينظرون إلى الإبل كيف خلقت وإلى السماء كيف رفعت وإلى الجبال كيف نصبت وإلى الأرض كيف سطحت فذكر إنما أنت مذكر لست عليهم بمسيطر إلا من تولى وكفر فيعذبه الله العذاب الأكبر إن إلينا إيابهم ثم إن علينا حسابهم صدق الله العظيم. السلام عليكم. அடுத்தபடியாக நமது ஜமாத்தினுடைய செயலாளர் மரியாதைக்குரிய முகமது இத்ரீஸ் பாய் அவர்கள் வரவேற்புரை நிகழ்த்துவார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கோவை சுந்தராபுரம் தீனுல் இஸ்லாம் மக்கா மஸ்ஜித் நடத்தும் இவ்விலிய விழாவிற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் நமது ஜமாத்தின் தலைவர் மரியாதைக்குரிய ஹாஜி ஹாரூன் ரஷீத் அவர்களே, கோவை மாவட்ட அரசு ஹாஜியாக பொறுப்பேற்றிருக்கும் கண்ணியத்திற்கும் மரியாதைக்குரிய மௌலானா மௌலவி அல்ஹாஜ் அப்துல் ரஹீம் இம்தாதி பாகவி அவர்களே, கிராத் ஓதிய அன்சாரியா பள்ளியின் இமாம் மௌலானா மௌலவி சுல்தான் இம்தாதி அவர்களே, நமது பள்ளிவாசலின் இமாம் மௌலானா மௌலவி ஹாஃபில் அப்துல்லா தாவூதி அவர்களே, நன்றி உரை நிகழ்த்தவிருக்கும் நமது ஜமாத்தின் ஆலோசனை குழு உறுப்பினர் மரியாதைக்குரிய அல்ஹாஜ் அப்துல் ரஹீம் சாஹிப் அவர்களே, மாணவ மாணவியர்களின் பெற்றோர்களே, மாணவ மாணவியர்களே, மரியாதைக்குரிய ஜமாத்தார்களே, மஹல்லாவாசிகளே, பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் தீனுல் இஸ்லாம் சுன்னத் ஜமாத் மக்கா மஸ்ஜித் சார்பாகவும் என் சார்பாகவும் வருக வருக என வரவேற்கிறேன். மர்ஹபா. அஹ்லன் வ சஹ்லன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்ஸலீன். எல்லா புகழும் புகழ்ச்சியும் இறைவனாக
ஆகிய அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகுக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் எம்பெருமான ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார்கள் சஹாபாக்கள் தாபீன்கள் தபா தாபீன்கள் இமாம்கள் உலியாக்கள் நல்லடியார்கள் நம் அனைவரும் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. இந்திய விழாவிற்கு தலைமையேற்று நடத்திக் கொண்டிருக்கும் மரியாதைக்குரிய தலைவர் அவர்களே, இன்னும் இந்த விழாவிற்கு சிறப்பு சேர்க்கும் முகமாக அரசு டவுன் ஹாஜி மரியாதைக்குரிய மௌலானா மௌலவி அப்துல் ரஹீம் இந்தாதி வாக்குவீதர் அவர்களே, இன்னும் நமது ஜமாத்தினுடைய நிர்வாக பொறுப்புகளே, மதரசா மாணவர்களுடைய பெற்றோர்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, உங்கள் அனைவரையும் வரவேற்பதோடு மீண்டும் முறை சலாத்தை தெரிவித்துக் கொண்டு அவங்க செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நமது கோவை மாவட்டத்தில் நீண்ட ஒரு காலமாக டவுன் ஹாஜி ஏற்படுத்தப்படாமல் இருந்தது நமது மாவட்டத்தில் உள்ள அத்தனை ஜமாத்துகளுக்கும் ஒரு குறையாக, ஒரு வருத்தமாக இருந்தது. ஏனென்று சொன்னால், நமது ஊரை விட சிறிய சிறிய திருப்பூர், ஈரோடு போன்ற அந்த மாதிரி ஊர்களுக்கெல்லாம் டவுன் ஹாஜிகள் நியமிக்கப்பட்டு இவ்வளவு பெரிய கோயம்புத்தூருக்கு ஒரு டவுன் ஹாஜி இல்லை என்ற ஒரு வருத்தம் ஒரு 25 வருட காலமாக ஒரு மிகப்பெரிய ஒரு குறையாகவே இருந்தது. அல்லாஹ்வுடைய கிருபையில் அந்த குறைகள் நிவர்த்தி செய்யப்பட்டு இப்பொழுது நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். உண்மையிலே அல்லாஹ்வுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். அதிலே ஹசரத் அவர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் என்று சொன்னால் நிச்சயமாக அதற்கு பொருத்தமானவர்கள், நாடும் தெரிந்தவர்கள், பல்வேறு சமுதாய விஷயங்களிலே பொறுப்பேற்றவர்கள். ஹிதாயத்துல் இஸ்லாம் சாஃபியா ஜமாத் கோட்டைமேடு பள்ளிவாசலிலே இமாமாக இருந்திருக்கிறார்கள். இன்னும் இம்தாதுல் உலூம் அரபிக் கல்லூரியிலே ஆசிரியராக இருக்கிறார்கள். அதே போல கோவை மாநகர ஜமாத் உலமா சபையிலே தலைவராக, செயலாளராக, இன்னும் கோவை மாவட்டத்தினுடைய ஜமாத் உலமா சபையினுடைய செயலாளராக, இப்படி பல்வேறு பொறுப்புகளை வகித்திருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் நமது கோவை மாநகரத்தினுடைய கமிஷனர்கள் புதிதாக நியமிக்கப்பட்டால் அதில் மத நல்லிணக்கத்தோடு பல்வேறு நிகழ்ச்சிகளை வைப்பார்கள். அதில் ஹசரத் அவர்கள் கலந்து இங்க எப்படி அழகாக பேச வேண்டும், அந்த இடத்துல பல மதத்தை சார்ந்தவர்கள் இருந்தாலும் அந்த இடத்துல எவ்வளோ நயமாக பேச வேண்டும் என்ற அந்த அற்புதமான வார்த்தைகளை கொண்டு நல்ல அழகான முறையில் கருத்துக்களை சொல்லக்கூடிய ஒரு தகுதி உள்ளவர்களாக ஹசரத் அவர்கள் இருக்கிறார்கள். உண்மையிலேயே இந்த டவுன் ஹாஜி அந்த பொறுப்பிற்கு அழகாக அலங்கரிக்கக்கூடிய வகையில அல்லாஹ் தஆலா அவர்களை தேர்வு செய்திருக்கிறார். உண்மையிலே இந்த ஒரு பொறுப்பு மிகுந்த ஒரு சிரமத்திற்குரியது. பல்வேறு பிரச்சனைகளை கையாளக்கூடிய ஒரு பொறுப்பு அது. சாதாரணமாக நாம் நினைத்து விடக்கூடாது. மக்களுக்கும் அரசுக்கும் இடையில் உள்ள விஷயங்களை கொண்டு சேர்ப்பது போன்ற பல்வேறு பொறுப்புகளையும் பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு. அந்த பொறுப்பை அல்லாஹ் தஆலா ஹஸரத் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். பொறுப்புக்குரிய பொருத்தமானவர் என்பதை எல்லோரும் அறிந்திருக்கிறார்கள். அதே போன்று இந்த டவுன் ஹாஜி நியமனத்திற்காக வேண்டி பல்வேறு வகையிலே முயற்சி செய்தவர்கள் இருக்கிறார்கள். கொள்கை கூட்டமைப்பு சார்ந்த மரியாதைக்குரிய இனாயத்துல்லா ஹாஜியார் அவர்கள் இன்னும் அவரோடு நிறைய நபர்கள் இந்த டவுன் ஹாஜியுடைய நியமனத்திற்காக அரசோடு நிறைய முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா அவர்களுக்கெல்லாம் சிறந்த நற்கூலியை வழங்குவானாக. அப்படி நிறைய முயற்சிகளை மேற்கொண்டு இந்த டவுன் ஹாஜி என்ற இந்த பொறுப்பு நியமிக்கப்பட்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். இது நமது கோவை மாவட்டத்திற்கு கிடைக்கக்கூடிய அற்புதமான பொக்கிஷமான ஒரு விஷயம். அல்லாஹ் தஆலா
அந்த பொறுப்பை அவர்கள் சீரோடும் சிறப்போடும் அவர்கள் நடத்துவார்கள். அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு அதற்கான ஆரோக்கியமான ஆஃபியத்தான வாழ்க்கையை அவர்களுக்கு கொடுப்பானாக. சிறப்பாக நடத்தக்கூடிய அந்த சூழ்நிலையை அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பானாக என்று சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அடுத்து வாரம் ஜமாத்தார் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், நம்ம அல்லாஹ்வுடைய ஏற்பாடு பெரிய போராட்டத்துக்கு பின்பு நமது ரஹீம் அஜத் அவங்க டவுன் ஹாஜியா பொறுப்பேற்றதுக்கு அல்லாஹ் நாடனா அல்ஹம்துலில்லாஹ் ஒரு 6 மாசம் அதுக்காக சுன்னத் ஜமாத் கூட்டமைப்பு நம்ம அனைத்து இயக்கங்கள் சார்பாகவும் அவங்களுடைய பிரதிநிதிகள் நம்ம எல்லா பள்ளிவாசலுடைய நிர்வாகிகள் எல்லாம் தொடர்ந்து திட்டமிட்டு எப்படியாவது இந்த வருடம் டவுன் ஹாஜி அடைந்தே தீர்வது என்ற குறிக்கோளுடன் பணியாற்றி அல்லாவோட கிருபையில 10 கலெக்டர் மாறிட்டாங்க. இந்த டவுன் ஹாஜி போறதுக்குள்ள அப்ளிகேஷன் ஒவ்வொருத்தையும் கொடுத்து 10வது கலெக்டர் நம்ம இந்த டவுன் ஹாஜியோட பொறுப்பு அல்லாஹ் நமக்கு கொடுத்துருக்கோம். இதுக்கு அப்ளிகேஷன் போடும்போதே 4 கேஸ், அப்ளிகேஷன் போட்ட பின்னாடி 2 கேஸ், நியமிச்ச பின்னாடி 2 கேஸ். இந்த மாதிரி ஹைகோர்ட்ல போய் திரும்ப 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 நமது நண்பர்களே இந்த கேஸை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடியே நம்மளது சுன்னத் ஜமாத் கூட்டமைப்பு மூலமா அப்ளிகேஷன் கொடுத்த உடனேயே கேவியட் மனு தாக்கல் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி இந்த நடவடிக்கைக்கு எதிராக யார் எடுத்தாலும் நடவடிக்கை எடுத்தாலும் எங்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் அப்படின்னு போட்டதுனால அல்லாஹ்வோட கிருபையில அவங்க என்ன முயற்சி பண்றாங்க அது நமக்கு தெரிய வருது. உடனே பதில் மனு உடனே தாக்கல் பண்ணி அதுக்கு சரியான முறையில எதிர்ப்பு தெரிவிச்சு காரண காரியங்களை விளக்கி அதுக்கு முதல்ல அந்த அப்ளிகேஷனை கலெக்டர் கொடுக்கறதுக்கு ரொம்ப காலம் முன்னாடியே நம்ம அப்பா அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி மூலமாக அவருடைய பல தடவை இவங்க போய் காத்திருந்து அவங்கள பார்த்து அவங்கள்ட்ட நம்ம தேவையை சொல்லி பல முயற்சிகள் பண்ணினாங்க. அதுக்கு அந்த யாரெல்லாம் இந்த காரண காரியங்களுக்கு எல்லா விதமாகவும் உதவினார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு இம்மையிலும் மறுமையிலும் நட்கூலி வழங்குவானாக. நம்ம முஸ்லிம்களை ஒரு அணியில திரளச் செய்யணுங்கிறதுக்காக நம்ம சுன்னத் ஜமாத் கூட்டமைப்பு ரொம்ப முயற்சி பண்ணியிருக்கு. அதுல கட்சி பாகுபாடு இல்லாம ஒரு தலைமையின் பாகுபாடு இல்லாம எல்லாத்தையும் ஒரு சேர ஒருங்கிணைத்து அல்லாஹ்வோட கிருபையில நல்ல விதமா அதைய பணியாற்றி நல்ல திட்டமிட்டு செஞ்சாங்க. அதுக்கு ஒரு 5-6-7 தடவை சென்னை போயிட்டே இருந்தாங்க. அல்லாஹ்வோட கிருபையில அல்லாஹ் அதை நமக்கு சீராக்கி சரியாக்கி கொடுத்துருக்கலாம். எல்லாம் முடிஞ்ச பிறகு திருப்பி அப்பீலுக்கு போயிருக்கிறாங்க. அப்ப ஜட்ஜு அதை கண்டம் பண்ணி இனி வந்தீங்கன்னா பகிர்ந்து போடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்களை அனுப்பிச்சிருக்கிறாங்க. 2வது முறை அதே இதுக்கு போய் போட்டிருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் வருங்காலத்துல நமக்கு இவங்க மூலமா கோவை நகருக்கு எல்லா விதமான நல்ல காரியங்களையும் அல்லாஹ் லேசாக்கி சீராக்கி சரியாக்கி வைப்பானாங்க. அவங்க நம்ம ரஹீம் அஜத்து கூட ஜியாரா போகக்கூடிய வாய்ப்பு அல்லாஹ்வோட கிருபையில நமக்கு கிடைச்சது. அவங்க கூட உம்ரா பண்ற பாக்கியம் கிடைச்சது.
நாங்க போன நோக்கமே மீலாது விழா அன்னைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னாடி இருந்து நம்மளுடைய மௌலூத் அங்க நார்மலா அதை பப்ளிக்கா ஓத அனுமதிக்கிறது இல்லை. இருந்தாலும் நாங்க குழுவா இருந்து அவங்க அத்தனையும் மனனமானதுனால புக் எதுவும் வைக்கல. அவங்க அப்படியே சொல்ல சொல்ல நாங்களும் அங்கேயே சொல்லி கேட்கறதுக்கு உண்டான மிகப்பெரிய வாய்ப்பு அல்லாஹ் நாடனா இது வாழ்க்கையில மறக்க முடியாது. அதுபோல பைத்துல் முகத்திஸ் போய் அங்கேயும் அவங்களுடைய வழிகாட்டுல அவங்களுடைய துவாவில் கலந்துக்கக்கூடிய பெரும் பாக்கியம் எங்களுக்கு கிடைத்தது. அல்ஹம்துலில்லாஹ். அதுபோல நம்ம ஜமாத்தினர் அனைவர்களுக்கும் ஒவ்வொருவர்களுக்கும் அல்லாஹ் நல்வாய்ப்பினை குறித்து ஹஜ் உம்ரா செய்வதற்கு அவன் அழைப்பை அவனே தருவானாக. அந்த ஹஜ்ஜை நமக்கு லேசாக்கி தருவானாக. அந்த ஹஜ்ஜை அல்லாஹ் ஒப்புக்கொள்வானாக. ஆஜியாரா வாழ்வதற்கும் அல்லாஹ் அருளும் திறமையும் செய்வானாக. அடுத்தது நம்ம அஜர்த்தவங்க இந்த பகுதியில ரொம்ப காலமா எல்லா விதமான பொறுப்புல இருந்தாங்கன்னு இமாம் சொல்லியிருக்கிறாங்க. அதுபோல எல்லாத்தையும் அனுசரிச்சு போகக்கூடியவங்க. அவங்க நம்ம பகுதியில நம்ம இமாமிக்கு அஜிசஜத் இங்க இருந்தப்போ அப்ப அவங்க குடிமுத்தூர்ல இருந்தாங்க. அல்லாவோட பள்ளியில அப்ப 2 பள்ளியும் ஒரே வளர்ச்சியா தான் இருந்தது. நான் சொல்றது அனைவரும் 90கள் இருக்கலாம்னு நினைக்கிறேன், 85 இருக்கலாம். அதுக்கப்புறம் குடிமுத்தூர் குண்டு வெடிப்புக்கு பிறகு பயங்கரமா வளர்ந்துருச்சு. நம்மளுக்கு கொஞ்சம் வளர்ச்சி அளவா இருந்தது. அல்லாவுடைய கிருபை கொண்டு இங்க ஒரு 400 குடும்பம் இருக்கிறாங்க. எல்லாம் தூரமா இருக்கிறோம், நெருக்கமா ஒரு இடத்துல இல்லை. சாரங்கேடு போடவோ கோட்டைக்கேடு போடவோ இல்லை. இன்ஷா அல்லாஹ் அஜரத் அவங்க எங்க ஜமாத்துக்காக துவா செய்யணும். எங்க ஜமாத்தும் நல்ல நெருக்கமா அடர்த்தியா இன்ஷா அல்லாஹ் சுன்னத் ஜமாத்தை ஹயாத்தாக ஜமாத்தா அல்லாஹ் நமக்கு ஆக்கி கொடுப்பானாக. நமது குழந்தைகள் அல்லாவோட கிருபையில அவங்களுக்கு பயனுள்ள கல்வியை தரதுக்கு இன்ஷா அல்லாஹ் கவுனாஜி இமாம் அவங்க துவா செய்யட்டும். அவங்களுக்கு எதிர்காலத்துல நல்ல விதமா வாழ்க்கையை பயனுள்ளதாக்கி அவங்களுக்கு தேவையான படிப்பு, தேவையான வேலை அல்லது தேவையான தொழில் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு அல்ல ஆரோக்கியத்தோட நல்ல கேரக்டரோட ஒழுக்கத்தோட நம்ம மக்கள் நமக்கு அவங்க குழந்தைகள் நமக்கு கண் குளிர்ச்சியாக்கி வைப்பானாக. அல்லாஹ் போதுமானவன். அவங்க நல்ல உயரத்துக்கு வரட்டும் இன்ஷா அல்லாஹ். நம்ம இது போல இந்த ஃபங்க்ஷன் நம்ம குழந்தைகளுக்கு படிப்புக்கு உதவித்தொகை அந்த சர்டிஃபிகேட் அளிக்கிறது போல வருங்காலத்திலையும் ஒவ்வொரு வருஷமும் இது போல நடக்கிறதுக்கு அல்லாஹ் அருளும் உதவியும் செய்வாங்க. இந்த குழந்தைகள் மனசை நம்ம புரிஞ்சு அவங்களுக்கு எது நல்லதோ அதை அவங்க விரும்புகிற பாணியில் சொல்றதுக்கு அல்லாஹ் நமக்கு நல்ல ரஹமத் செய்வானாக. அதுக்கு உண்டான அறிவையும் பொறுமையையும் அல்லாஹ் நமக்கு தருவானாக. குழந்தைகள் எதிர்பார்ப்பு நம்ம பேரண்ட் கிட்ட நமக்கு என்ன எதிர்பார்ப்பு இருந்ததோ அதை விட இப்ப வேறு விதமா அவங்க நம்மளை எதிர்பார்க்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் அவங்க மனங்களை புரிந்து அவங்களுக்கு தேவையான எல்லா காரியங்களிலும் நமக்கு அல்லாஹ் அருளும் பெருமை புரிந்து அவங்களுக்கு அந்த காரியத்தை செயல்படுத்துவதற்கு அல்லாஹ் நல்ல சூழ்நிலையை நமக்கு ஆக்கி தருவானாக. அல்லாஹ் போதுமானவன். நம்மளுடைய பெண்களுக்கும் ஆண்களுக்கும் நல்ல ஒரு துணையை எல்லாம் ஏற்படுத்தி தருவானாக. இன்ஷா அல்லாஹ் அடுத்து அவங்க அதற்கோட பயான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அவங்க நல்ல விதமா நமக்கு பயனுள்ள வகையில இந்த சுன்னத் ஜமாத்தை ஹயாத்தாக்குற வகையில குடும்ப உறவுகளை முகப்பத்தாக்குற வகையில இன்ஷா அல்லாஹ் பயானம் சிறிய துவாவும் அவங்க வழங்குவதற்கு இன்ஷா அல்லாஹ் நாங்க உங்க சார்பாக வேண்டிக் கொள்கிறோம். இந்த வாய்ப்பளித்த எல்லாம் வல்ல இறைவனுக்கும் நிர்வாகத்தாருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ அப்துல்லா பாய் அவங்க பேசுவாங்க. அடுத்து இன்ஷா அல்லாஹ் அவங்க அஜரத் பேசுவாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாம். ஹைட் இல்ல பாரு. எடுத்துல மைக் எடுக்கலாம்ல. மதிப்பிற்குரிய டவுன் ஹாஜி ஹஜரத் அவர்கள் உட்பட்ட
இந்த அவைக்கு முதற்கண் அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹாஜ் ரஹீம் பாய் அவர்கள் மிக தெளிவான டீடைல்ஸ், இந்த விவரங்களை எல்லாம் எடுத்து கூறினார்கள். எனக்கு மேலோட்டமாகத்தான் இந்த விவரங்கள் தெரியும். அந்த வகையிலே ஒரு நல்ல முடிவு எட்டப்பட்டது, அவர்கள் நியமனம் செய்யப்பட்டது, பூரண திருப்தி. 25 ஆண்டுகளுக்கு பின்னர் ஒரு இஸ்லாமியர் அல்லது இஸ்லாமியர்களுக்கான ஒரு மாவட்ட ஒரு ஹாஜியார் நியமிக்கப்பட்டதை எதிர்த்து ஆங்காங்கே வழக்குகள் தொடரப்பட்டிருக்கிற செய்தி மிகவும் மன வருத்தத்தை அளிக்கின்றது. ஹாஜியார் அவர்களை சந்திப்பதற்காக நம் ஜமாத்தில் இருந்து சென்ற போது என்னால் உடன் செல்ல இயலவில்லை. அதனால் இப்பொழுது அவர்களை நேரே சந்தித்து அவர்களது பயானை கேட்க வேண்டும் என்ற ஒரே ஆசையில் தான் இங்கே வந்திருக்கின்றேன். ஆகவே அந்த வாய்ப்பை அளித்த நிர்வாகத்திற்கு நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். அடுத்தபடியாக நமது ஜமாத்துடைய தலைவர் மரியாதைக்குரிய ஹாஜி ஹாரூன் ரஷீத் அவர்கள், டவுன் ஹாஜி மரியாதைக்குரிய மௌலானா மௌலவி அப்துல் ரஹீம் இந்தாதி பாக்கவி ஹசரத் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்து மரியாதை செலுத்துவார். குலு தக்பீர், குலு தக்பீர், குலு தக்பீர், குலு தக்பீர். அடுத்ததாக மரியாதைக்குரிய டவுன் ஹாஜி ஹசரத் அவர்கள் சிறப்புரையாற்றுவார். கையில் பிடிச்சிங்க, கையில் பிடிச்சிங்க, கையில் விட்டு நல்லா இது நல்லா இருக்கும். தெரியல அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அர்-ரஹ்மானு அல்லமல் குர்ஆன். அளவற்ற அறிவாளரும் நிகரற்ற அன்பாளருமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பேரருளாகும் ஈருலக சர்தார் சய்யிதுல் கௌனைன் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பரக்கத்தினாலும் ஆரம்பம் செய்கிறேன். சிறப்புமிக்க இந்த விழாவுடைய தலைவர் அவர்களே, என்னுடன் நீண்ட கால நட்பில் இருக்கக்கூடிய ரஹீம் அஹ்தியார் அவர்களே, கிரா தொகுதி சிறப்பித்த சுல்தான் இம்தாதி ஹசரத் அவர்களே, உங்களை எல்லாம் வழிநடத்தி சென்று கொண்டிருக்கக்கூடிய மஸ்ஜிதுடைய இமாம் அப்துல்லா ஹசரத் அவர்களே, சிறப்பான இந்த விழாவில் மாணவியர்களை ஊக்குவிக்கக்கூடிய விதத்தில் அவர்களை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்ல வேண்டும் என்ற நோக்கத்தில் ஒரு நிகழ்வை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய மதரசாவுடைய மாணவ கண்மணிகளே, பெற்றோர்களே, ஜமாஅத்தினுடைய நிர்வாக பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையினால் மிகப்பெரிய ஒரு பொறுப்பை அல்லாஹ் வழங்கி இருக்கின்றான்.
இதை அமானிதம் என்று சொல்லுவார்கள். அமானிதம் என்று சொன்னால் பொறுப்பை உணர்ந்து நடக்காவிட்டால் தண்டனை கிடைக்கும், பொறுப்பை உணர்ந்து நடந்தால் சொர்க்கம் கிடைக்கும். இது இந்த காலைக்கு மட்டுமல்ல, மஸ்ஜிதினுடைய நிர்வாகத்தினர்கள், குடும்ப தலைவர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் என்று இருக்கக்கூடிய எல்லோருமே அவரவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய பொறுப்பை உணர்ந்து செயல்படவில்லை என்றால் அவர்களுக்கு தண்டனை உண்டு என்று குர்ஆன் சொல்கிறது. இந்த அமானிதம் என்பது அருள்மறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுவான், இன்னா அரலனல் அமானத அல ஸமாவாதி வல் அர்லி வல் ஜிபாலி ஃபஅபைன அன் யஹ்மில்னஹா வஅஷ்ஃபக்ன மின்ஹா வஹமலஹல் இன்சான் இன்னஹு கான ஸலூமன் ஜஹூலா என்று ஒரு வசனம் குர்ஆனில் இருக்கு. என்ன அதனுடைய பொருள்? அமானத் என்று சொல்லக்கூடிய இந்த அமானிதத்தை வானம் பூமிகளுக்கு நாம் எடுத்து காண்பித்தோம். அமானிதத்தை நீங்கள் வாங்கிக் கொள்ளுங்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று அவைகளுக்கு நாம் சொன்னபோது அமானிதத்தை சுமந்து கொள்வதற்கு, ஏற்றுக்கொள்வதற்கு அவைகள் எல்லாம் மறுத்துவிட்டன. ஆனால் இன்சான் என்ற மனிதன் எதை கிடைத்தாலும் வேண்டும் என்றுதான் சொல்லுவான். அது இன்சானுடைய மனநிலை, அப்படி அல்லாஹ் படைத்திருக்கின்றார். அதனால் இன்சான் அமானிதம் என்ன, எதுவாக இருந்தாலும் நான் சமாளிப்பேன், என்னால் முடியும் என்ற ஒரு இருமாப்பு இன்சானுக்கு உண்டு. மனிதனுடைய இயற்கை சுபாவம், எதையும் வேண்டாம் என்று சொல்ல மாட்டான். அந்த அடிப்படையில் இதை சுமந்ததற்கு பிறகுதான் அதனுடைய விளைவு தெரிந்திருக்கிறது. அல்லாஹ்வே சொல்கிறான், அறியாத்தனமாக அவனுக்கே அநீதி இழைக்கக்கூடிய விதத்தில் இந்த அமானிதத்தை இவன் ஏன் எடுத்தான் என்று அல்லாஹ்வே திரும்ப கேட்கிறான். இதனுடைய நோக்கம் என்ன? இப்ப மலைகளும் வானங்களும் பூமிகளும் மறுத்த அமானிதத்தை மனிதன் எடுத்திருக்கின்றான் என்று அல்லாஹ் சொல்வதிலிருந்து அது ஒரு கேலியாக அல்லாஹ் சொல்லவில்லை, எச்சரிக்கையாக சொல்லவில்லை. அமானிதம் என்பது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. அதற்கு நமக்கு தகுதி இருக்கின்றதா, இந்த பொறுப்பை ஏற்பதற்கு எனக்கு உரிய தகுதி இருக்கின்றதா என்பதை உணர்ந்துதான் அந்த பொறுப்பை ஏற்க முன் வர வேண்டும். எனக்கு எல்லா தகுதியும் இருக்கின்றது என்றிருந்தால் இந்த பொறுப்பை ஏற்பதற்கு எனக்கு தகுதி இருக்கின்றதா என்று கருதி தெரிந்துதான் பொறுப்பை ஏற்க வேண்டும் என்று குர்ஆன் சொன்னது மட்டுமல்ல, இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லுவான், நமக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய நிழமத்துகள், அருட்படைகள், உடல் ஆரோக்கியம், வசதி வாய்ப்பு, எல்லா வகையான சௌகரியங்கள், நினைத்தது நடக்கிறது, எங்கு போக வேண்டுமோ அங்கு போக முடிகிறது. அவயவங்களை அல்லாஹ் நல்ல பலத்தில் வைத்திருக்கின்றார். இப்படி வைத்திருக்கக்கூடிய இந்த நிழமத்து என்பது சாதாரணமானதல்ல. இந்த அருட்படைகளில் எப்படி நாம் பயன்படுத்தினோம் என்பதை பற்றியும் அல்லாஹ் மறுமையில் நம்மிடம் கேட்பார். அதை பற்றி ஒரு வசனம் நமக்கெல்லாம் தெரிந்த வசனம், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நிழமத்துகளை பற்றி நீங்கள் மறுமையில் கேட்கப்படுவீர்கள். நாம் என்ன நினைத்திருக்கிறோம் என்றால், இங்கு நடப்பது நாளை மறுமையில் யாருக்கு தெரிய போகிறது? மறுமையை நம்பியவர்கள் நாம் மௌத்துக்கு பிறகு எழுப்பப்படுவோம். நம்முடைய உலகத்தில் நடைபெற்ற, நம்மிடமிருந்து ஏற்பட்ட அனைத்து செயல்களை பற்றியும் மறுமையில் கேட்கப்படும் என்ற நம்பிக்கையில் இருப்பவர்கள் நாம். அதனால்தான் நம்முடைய 2 தோள்களில் 2 மலக்குகள் இருக்கிறார்கள். அது நமக்கே தெரியாது. ரகீப், அத்தீத் என்ற 2 மலக்குகள் நன்மைகளையும் தீமைகளையும் எழுதி கொண்டே இருக்கின்றார்கள். அவர்கள் அன்றாடம் நம்முடைய அலுவல்களை எங்கு கொண்டு போய் ஒப்படைக்க வேண்டுமோ அந்த இடத்தில் ஒப்படைத்திருக்கிறார்கள். இதைத்தான் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுவார், வலது கையில் யாருடைய பட்டோலை, அவர் துனியாவில் செய்த செயல்பாடுகள், நடைமுறைகள், இவைகளை எல்லாம் எடுத்து காண்பிக்கப்படும் போது வலது கையில் கொடுத்தால் அவர் வெற்றி பெற்றார், இடது கையில் தூக்கி வீசப்பட்டால் அவர் சோதனைக்கு உள்ளாக்கப்படுவார் என்ற வசனம் நமக்கு இங்கு நினைவுறுத்துகிறது. அந்த அடிப்படையில் அல்லாஹ் வழங்கி இருக்கக்கூடிய
இந்த கலாவத் என்ற காதி பொறுப்பு என்பது பெரிய பெரிய உலமாக்களும் மார்க்க மேதைகளும் மறுத்து ஓடியது. வேண்டாம், இந்த காதி பொறுப்பு என்பது அல்லாஹ்வுக்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு, நீதியாக நடக்க வேண்டும், செல்வந்தர்களுக்கு ஒரு தீர்ப்பு, வலிந்தவர்களுக்கு ஒரு தீர்ப்பு, அடக்குமுறைக்கு ஒரு தீர்ப்பு என்பதெல்லாம் இல்லாமல் ஷரியாவின் அடிப்படையில் மார்க்க அடிப்படையில் தீர்ப்பு வழங்கக்கூடிய அந்த ஆற்றல் மிக்கவர்கள் தான் அந்த பொறுப்பை ஏற்க வேண்டும் என்பதனால் நிறைய மார்க்க மேதைகள் இந்த பொறுப்பிலிருந்து விரட்டோடி இருக்கிறார்கள். அது அவ்வளவு பெரிய அமானிதமானது. எனவே அல்லாஹ் இந்த கோவை மாவட்டத்தினுடைய காதி பொறுப்பு, டவுன் காஜி என்று நாம் சொல்லுவது நடைமுறையில் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, டவுனுக்கு மட்டுமல்ல, டிஸ்ட்ரிக்ட் மாவட்டத்தினுடைய காதி என்பதுதான் இதனுடைய உண்மையான பெயர். மாவட்ட அரசு காசி என்று சொல்லுவார். ஆரம்பத்திலெல்லாம் ஒரு டவுன் இருக்கும், அதை சுற்றி நிறைய கிராமங்கள் இருக்கும். அந்த அடிப்படையில் டவுனுக்கு தான் முக்கியத்துவம், டவுன் பஜார் என்று சொல்லுவார்கள். அந்த அடிப்படையில் டவுன் காஜி என்று பழைய காலத்தில் சொல்லப்பட்டது. இப்போதெல்லாம் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் காசிகள் இருக்கிறார். இந்த நிறைய பேர் என்னிடம் கேட்டார்கள், ஹசரத் ஹஜ்ஜுக்கு போகணும், நீங்க கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணுங்க, நான் ஹாஜியாரு அப்படின்னு நினைச்சிட்டு வர சொன்னாங்க. நம்ம ஹாஜி அல்ல, காதி, காசி. ஹாஜியார் என்பது வேறு, காதியார் என்பது வேறு, ரெண்டுக்கு ரொம்ப வித்தியாசம் இருக்கிறது. எனவே அது ஹஜ் சம்பந்தப்பட்ட நிகழ்வை பார்க்கக்கூடியவர்கள் பார்ப்பார்கள். இந்த காதி என்பவர் யார், அவர் என்ன செய்ய வேண்டும், அவருக்கு என்ன அதிகாரம் இருக்கின்றது என்பதை நாம் தெரிய வேண்டும். ஏனென்றால் 25 ஆண்டுகளாக இந்த காதி என்பது இல்லாததினால் அது என்ன பதவி, ஏன் இவ்வளவு சச்சரவுகள் நடக்கிறது, என்ன கேஸ் எல்லாம் நடக்கிறது என்று சொல்லுகிறார்களே என்று எல்லோரும் பயப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. காதி என்பது இப்ப மஹல்லாவில இருக்கக்கூடிய ஒரு ஜமாஅத்தில் நிக்காஹ் சம்பந்தப்பட்ட, தலாக்கு சம்பந்தப்பட்ட, குலா சம்பந்தப்பட்ட, பசுக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பேசப்பட்டு தீர்வு காண முடியாமல் போகும்போது அதை காதியிடம் அனுப்பி வைக்கலாம். அதுபோல நாம் நிக்காஹ் ரிஜிஸ்டரில் நம்முடைய ஜமாஅத்தில் நிக்காஹை பதிவு செய்கிறோம். இந்த பதிவுக்கு மேல் காசியினுடைய கையெழுத்து இருக்குமே ஆனால் அது அரசாங்கம் முத்திரை பதித்தது போன்ற ஒரு அந்தஸ்துக்கு அது வரும் என்பதனால் ஈரோடு மாவட்டத்தில் எல்லா நிக்காஹனுடைய தப்தர்களிலும் காசியினுடைய கையெழுத்தை நிக்காஹ் முடிந்ததற்கு பிறகு வாங்கி வருவார்கள். இது ஒரு நடைமுறை இருக்கின்றது. அதுபோல ஒரு இளைஞன் ஒரு அந்நிய மத பெண்ணை காதலிக்கிறார், அது நடக்கிறது. ஹராமான அந்த நிலை தொடராமல் இருப்பதற்கு தீனுக்கு கொண்டு வந்து இஸ்லாமிய பெயரை சூட்டி முறையாக ஹலாலான முறையில் திருமணம் நடத்தி வைக்கக்கூடிய பொறுப்பும் இந்த காசிக்கு இருக்கிறது, ஜமாஅத்துக்கும் இருக்கிறது. எனவே காசி என்பவர் தனிப்பட்ட முறையில் அவர் காசி என்பதனால் எல்லா அதிகாரத்தையும் அவர் எடுத்து இங்கு செயல்படுவாரோ என்பதல்ல. ஜமாஅத்துகளை இணைந்து ஜமாஅத்தோடு கலந்து ஜமாஅத்தினுடைய அத்தாட்சி கடிதம், அதிகாரப்பூர்வமான கடிதங்கள் நம் பார்வைக்கு வந்ததற்கு பிறகுதான் அந்த வழக்கை நாம் எடுத்து செயல்படுத்த வேண்டும் என்பது காசியினுடைய ஒரு நெறிமுறையாக இருக்கிறது. அதே மாதிரிதான் கிட்டத்தட்ட 11/7/2025 அன்றிலிருந்து நமக்கு அரசு ஆணை பிறப்பித்து காலியாக நியமிக்கப்பட்டிருக்கிறோம். இப்போது நம்முடைய மஸ்ஜித் இப்ராஹிமுக்கு பக்கத்திலே அலுவலகம் இருக்கிறது. தினந்தோறும் மக்கள் நிறைய பேர் வருகிறார்கள். வந்தால் நிறைய பிரச்சனைகள் பார்க்கும்போது திருமணம் முடிந்த 5 மாதம் 2 வருடம் வெளிநாடுக்கு போனது, இது நிறைய பிரச்சனைகளை மக்கள் வைத்திருக்கிறார்கள். இவைகளை எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 15 வழக்குகள் நம்மிடம் வந்திருக்கின்றது. கடிதம் மூலமாக கொடுத்து ஜமாஅத்துடைய உறுதி பத்திரத்தோடு அவைகள் வந்திருக்கின்றது. அவைகளை நாம் இரு தரப்பிலும் பேசி என்ன தீர்வு செய்வது என்பதை நாம் உடனுக்குடன் செய்வது கிடையாது. 2 தரப்பினரும் பேசி அது 6 சிட்டிங் 7 சிட்டிங் எல்லாம் ஆகலாம், மாத கணக்கில் கூட அது ஆக வாய்ப்பு இருக்கிறது. எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று எந்த தீர்மானமும் எடுக்கக்கூடாது, அது முறையும் இல்லை. ஷரியத்தின் அடிப்படையில் எது நல்லதோ எது இணக்கமானதோ அதை செய்ய வேண்டிய பொறுப்பு காதிக்கு இருக்கிறது. அதுபோல 2 திருமணங்கள் நடந்திருக்கின்றது. இந்த திருமணங்கள் கூட காசியினுடைய கையெழுத்து இருந்தாலும் இறுதியில் அவர்களுக்கு ஒரு சர்டிபிகேட்,
நாம் வழங்குவோம். அந்த சர்டிபிகேட்டை அவர்கள் கொண்டு போனால் எங்கு போனாலும், கோர்ட்டுக்கு போனாலும், நீதிமன்றம் போனாலும் அது செல்லுபடியாகக்கூடிய அளவுக்கு அரசாங்கத்தினுடைய அந்த பொறுப்பு நமக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. இது போன்ற ஜமாஅத்துடன் கலந்து இணைந்து செயல்படுத்த வேண்டிய ஒரு பொறுப்பு தான் இந்த காலி பொறுப்பு என்பது. முற்காலங்களில் ஜமாஅத்துகளுக்கும் காலிகளுக்கும் நிறைய இடைவெளிகளும் பிரச்சனைகளும் தகராறுகளும் இருந்து வந்ததையும் நாம் அறிகிறோம். அந்த மாதிரியான சூழல் ஏற்பட்டு விடாமல் ஜமாஅத்துடைய தொடர்போடு தான் நம்முடைய இந்த காலி பொறுப்பு இருக்கும் என்பதை உங்களுக்கு நான் உறுதி கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். ஏனென்றால் நம்முடைய இந்த பகுதி என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பகுதி மட்டுமல்ல, தமிழகத்தில் கோவை மாவட்டம் என்பது ரொம்ப வித்தியாசமானது. நல்ல மாவட்டம், ஆனால் ரொம்ப டென்ஷன் ஆகக்கூடிய மாவட்டம். எங்கிருந்து எப்போது பிரச்சனைகள் வரும் என்பதே தெரியாது. அந்த மாதிரியான ஒரு மாவட்டம் நம்முடைய மாவட்டம். அதில் நிதானமாகவும் நுணுக்கமாகவும் நளினமாகவும் தான் இங்கு செயல்பட வேண்டும் என்பது நமக்கு தெரியும். அதுபோல வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களை எல்லாம் சொன்னார்கள். அதற்குள்ளே நான் போக விரும்பவில்லை. என்னை பொறுத்தவரை நான் காலியாக இருக்கிறேன் என்றால் உருது பேசக்கூடியவர்களுக்கும் மலையாளம் பேசக்கூடியவர்களுக்கும் தமிழ் பேசக்கூடியவர்களுக்கும் அவர்கள் முஸ்லிம்களாக இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் அனைவருக்குமே தீர்ப்பு வழங்க வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கிறது. மொழி சார்ந்து யாரையும் நாம் ஒதுக்கி வைக்கவோ அல்லது அவர்களை தாழ்த்தியோ மற்றவர்களை உயர்த்தியோ இருக்க வேண்டும் என்ற எண்ணம் சித்தாந்தம் கிடையாது. அல்லாஹ்வுடைய கிருபையினால் மலையாள மொழி பேச தெரியும், உருதுவும் பேச தெரியும். தமிழில் சொல்ல வேண்டியதில்லை, அது தாய்மொழி. எனவே உருது மொழியிலும் மலையாளத்திலும் எல்லாவற்றிலும் பேச முடிகிறது. எனவே நம்முடைய உருது சகோதரர்கள் நம்முடைய சகோதரர்கள் தான், அவர்கள் வேறு நபர்கள் அல்ல. வழக்கு என்பது அது தனி பிரிவு. அதற்குள்ளே நாம் சென்று விவாதிக்கவோ பேசவோ விரும்பவில்லை. அதுபோல இந்த காதி பொறுப்பை ஏற்பதற்கும் அது ஏற்படுத்தப்பட வேண்டும் என்று மும்முனையோடு ரொம்ப மும்முரமாக ஈடுபட்டது சுன்னத் ஜமாத் கொள்கை கூட்டமைப்பு. நம்முடைய எல்லா ஜமாத்துகளும் இணைந்த அதில் ரஹீமாஜியார் அவர்கள் எப்போதுமே தவறாமல் கூட்டத்தில் கலந்து கொள்ளக்கூடியவர்கள். எந்த கூட்டமாக இருந்தாலும் ஓடோடி வருவார்கள். மற்ற நிர்வாகிகளும் வந்திருக்கின்றார்கள். அவர்கள் அரசிடம் முறையிட்டது என்ன என்று சொன்னால், என்னை காலியாக்க வேண்டும் என்று சொல்ல வேண்டும். அதல்ல, கோயம்புத்தூருக்கு, கோவை மாவட்டத்துக்கு ஒரு காலி வேண்டும். 25 ஆண்டுகளாக ஏன் காலி இல்லாமல் இருக்கிறது என்ற அந்த கோரிக்கையை தான் அவர்கள் வைத்தார்கள். அப்படி கோரிக்கை வைக்கும் போதுதான் வேறு விஷயங்கள் வந்தது. அவைகளெல்லாம் சரி செய்யப்பட்டு அல்லாஹ்வுடைய கிருபையினால் இப்போது காலி நியமனம் நடைபெற்று நடைமுறையில் இருக்கின்றது. அரசனுடைய ஒரு ஹதியாவாக மாதத்திற்கு 20,000 ரூபாய் வழங்குகிறார். இதுதான் காலிக்கு கொடுக்கக்கூடிய விஷயம். நிறைய பேர் என்ன நினைத்திருக்கிறார்கள், காலிக்கு கார் கொடுப்பார்கள், இன்னோவா கார் கிடைக்கும், கலெக்டர் பங்களாவில் ஒரு ரூம் இருக்கிறது, அவருக்கு இந்த வாழ்க்கை ரொம்ப ஜோரா போயிடும், ரஹீமத்திற்கு நீ அவ்வளவுதான், குடிக்கவே முடியாது. குடிக்க முடியும், ஆளை நிறுத்த முடியும், பேச முடியும். எப்போதும் போலுள்ள அப்துல் ரஹீமாகத்தான் நாம் இருக்க விரும்புகிறோம். வேறு எந்த சலுகையும் கிடையாது, எந்த அலவன்ஸும் கிடையாது. ஏனென்றால் இந்த 20,000 கூட அதற்கு என்ன பெயர் வைத்திருக்கிறார்கள்னா மதிப்பு ஊதியம். சம்பளம் அல்ல, ஊதியம் அல்ல. ஊதியமாக இருந்தால்தான் பென்ஷன் இதெல்லாம் வரும். இந்த காலகட்டத்தில் கொடுக்கக்கூடிய மதிப்பூதியம் ஒரு கௌரவமாக கொடுக்கிறார்கள். இந்த ஊதியத்தை வைத்து நம்முடைய சமுதாயத்துக்கு என்னென்ன நல்லதை செய்ய வேண்டுமோ அதை செய்ய வேண்டும். அல்லாஹ் என்னுடைய வாழ்க்கையை பொறுத்தவரை மக்களை பொறுத்திருக்கின்றார். நல்ல பரக்கத்தாக இருந்து கொண்டிருக்கிறேன். மக்களிடம் எல்லா சௌகரியம் இருக்கிறது. எனவே எனக்கு கார் வேண்டும் என்ற அவசியம் இல்லை. காரில் ஏன் போக வேண்டும் என்பது எனக்கு தெரியவில்லை. நாம் 2 வீலரிலும் போகலாம். இருந்தாலும் கூட ஒரு கௌரவமாக இருக்கும் என்பதனால்தான் சில நேரங்களில் கார்களில் போவது. எனவே நான் ஒரு எளிமையான காதியாக இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம். நம்முடைய தலைமை காசி சென்னை காசியை பற்றி எல்லோரும் இருக்கும்போது திட்டிகிட்டே இருந்தாங்க. என்ன காசி, இவரெல்லாம் குறை அறிவிக்கிறதுல இந்த மாதிரி, இவரெல்லாம் காசியா என்று திட்டினார். மௌத்தானதற்கு பிறகு இது மாதிரி ஒரு காசி உண்டா என்று சொன்னார்கள். அதே வாயு தான் இதையும் சொல்லுச்சு, இதே வாயு தான் அதையும் சொல்லுச்சு. அது அந்த வாய், இது இந்த வாய். எனவே வாய் என்பதை அல்லாஹ் நமக்கு எப்படியெல்லாம் வைத்திருக்கிறான் பாருங்க. அதனால் இந்த விமர்சனங்கள் இவைகள் வந்துவிடக்கூடாது. ஜனங்களுடைய பத்துவா, அவர்கள் இவர் காசியாக இருந்து அங்கிருந்த பணத்தை வாங்கினார், இங்கிருந்த பணத்தை வாங்கினார், பஞ்சாயத்து பேசினார், இவரையெல்லாம் காசியை போட்டு பெரிய தொந்தரவா இருக்கிறது என்ன நிலை வராமல் இவர் ஒரு முன்மாதிரியான காசி. இனி வரக்கூடிய காசிகள் யாராக இருந்தாலும்
அந்த அப்துல் ரஹீம் அதற்கு ஒருத்தர் இருந்தார் 25 வருஷத்துக்கு பிறகு, அவர் மாதிரி இருக்க வேண்டும் என்ற அந்த முன்மாதிரி காசியாக இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய நியத்தும் என்னுடைய எண்ணமும். ஏனென்றால் அந்த ஒரு பாரம்பரியத்தில் வந்திருப்பதினால் அந்த நிலையில் தொடர முடியும் என்ற ஒரு ஆதங்கம் எனக்கு இருக்கிறது. நீங்கள் எல்லாரும் துவா செய்யணும். என்றால் மனித மனம் என்பது அவ்வப்போது மாறக்கூடியது. அதனாலதான் அல்லாஹ்ட்ட நம்ம என்ன துவா கேட்கிறோம், இந்த கல்பு அப்படிங்கிறத புரள்றதுக்கு பேரு தான் கல்புங்க. இந்த இதயத்துக்கு பேரே கல்புன்னு அரபின்னு சொல்லுவாங்க. கல்புனா புரளும், ஒரு இடத்துல நிக்காது, கணக்கணக்கு புரண்டுட்டே இருக்கு, ஒரு நிலையில இருக்காது. அதனால நம்ம அல்லாஹ்விடத்துல என்ன துவா கேட்கிறோம், அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப் சப்பித்து கல்வி அலா தீனி, கல்புகளை புரட்டுபவனே என்னுடைய கல்வை ஈமானில் நிலைவரவை, நிலைத்திருக்க செய் என்று துவா கேட்கிறோம் அல்லவா. அந்த துவா கேட்க காரணமே அதுதான். எனவே நம்முடைய இந்த கதாவத்தினுடைய காசி பொறுப்புக்காக அனைத்து ஜமாத்துகளும், நம்முடைய ஆஜியார் அவர்கள் சொன்னது போல அமைப்பை சார்ந்த சகோதரர்கள் எல்லோருமே நல்ல ஒத்துழைப்பு கொடுத்திருக்கிறார்கள். எல்லோருக்குமாக பல குழுக்கள், பல பிரிவுகள் நம்முடைய கோயம்புத்தூரை பொறுத்தவரை இருக்கிறது. எல்லோருக்குமான காசியாக நான் இருக்க வேண்டும் என்று உறுதி எடுத்திருக்கிறேன். அதில் நிலைத்திருப்பதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு, என்னுடைய இந்த ஒரு பொறுப்பை ஏற்றுக்கொள்வதற்கு என்னுடைய தகப்பனாருடைய துவாவும் ஒரு காரணம் என்பதை இங்கு சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். அவர் கிட்டத்தட்ட கோட்டைமேடு பெரியவள்ளி வாசலில் 55 காலம் முஅஸ்ஸினாக இருந்தவர். அவர் முஅஸ்ஸினாக இருக்க நான் 8 ஆண்டுகள் இமாமாக இருந்து பணியாற்றிய அந்த காலத்தையும் நினைவு கூறுகிறேன். அவருடைய தகப்பனார் புதுநகரம் பள்ளிவாசல் 68 வருடம் ஒரே பள்ளியில் முஅஸ்ஸினாக பணியாற்றி அந்த காலத்தில் நெல்லு சம்பளமாக வாங்கியவர்கள். இப்படிப்பட்ட ஒரு பாரம்பரியம். அந்த அடிப்படையில் நம்முடைய தகப்பனாரிடம் ஓதிய மாணவருடைய மகன் தான் நம்முடைய தலைவர். இவருடைய தகப்பனார் என்னுடைய தகப்பனாரிடம் ஓதிய மாணவர். இவருடைய தகப்பனார் ஹயாத்தோடு இருக்கும் போது நம்மை சந்திக்கும் போதெல்லாம் என்னுடைய தகப்பனாரை சொல்லிவிட்டு தான் என்னை பற்றி கேட்பார்கள். அந்த அளவுக்கு நட்பாக இருந்தவர்கள். எனவே எல்லோருமாக சேர்ந்து ஒரு தகுதியான நபரை தேர்ந்தெடுத்திருக்கிறோம் என்ற ஒரு உணர்வு, ஒரு எண்ணம் இருக்கிறது. அதற்கு மாற்றம் இல்லாத முறையில் தகுதியானவனாகத்தான் இருந்து செயல்பட்டு இருக்கிறேன் என்ற நிலையில் என்னுடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்வதற்கு அல்லாஹ் எனக்கு தௌஃபீக் செய்ய வேண்டும். இங்கு அழைத்து என்னை கௌரவப்படுத்தியதற்காக நம்முடைய இந்த ஜமாஅத்துக்கு நன்றியை தெரிவித்து என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அல்ஹம்துலில்லாஹ். ஹஜ்ரத்தோட அந்த பணி மன நிறைவாகவும் எந்தவித சங்கடங்கள் இல்லாமல் அல்லாஹ்வை அவருக்கு லேசாக்கி வைப்பானாக. அந்த பணி சிறக்க நமது ஜமாத்தின் நிர்வாகிகள் மற்றும் ஜமாத்தார்கள் அனைவரும் இன்ஷா அல்லாஹ் துஆ செய்வோம். இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு காரியத்திலும் அல்லாஹ் உங்களுக்கு துணை புரிவான், அல்லாஹ் வழிகாட்டுவான், அல்லாஹ் லேசாக்கி தருவான். இன்ஷா அல்லாஹ் நீண்ட நெடிய ஆயுளோடு ஆரோக்கியத்தோடு ஆக்கியத்தோடு இன்ஷா அல்லாஹ் உங்கள் பணி தொடருவதற்காக எங்களுடைய நிர்வாகத்தின் சார்பாக ஜமாத்தார்கள் சார்பாக துஆ செய்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.